லாஸ்டா மருந்து சோறு கூட மீன் குழம்பு செஞ்ச இந்த ரெசிபி பார்த்து ஒரு சிஸ்டர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக என்னோட ஸ்டைல மீன் குழம்பு ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாய் வாங்கிக்கோங்க. மீன் சால்னா அது எந்த மீனா இருந்தாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி தான். ஒரு சட்டில எண்ணெயை ஊத்தி 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை போட்டு 2 காம்பு கருவேப்பிலை உருவி போட்டு பூண்டு பழம் நல்லா தட்டி போட்டு முருவ விடுங்க. 3 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி சைஸ் புளியை நல்லா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டுல அரைச்ச மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா தூள் இல்ல தனித்தனியா யூஸ் பண்றீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. பூண்டு சேர்த்து வதங்குறதுக்குள்ள அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா முருவ வறுத்து வச்சிருக்கேன். அது நல்லா முருவி வரும்போது நம்ம கரைச்சு வச்ச புளி கரைச்சல் அதை சேர்த்து நல்லா மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் மசாலா வசலாம் போகும். ஆனா நல்லா கொதிச்ச உடனே சிம்ல வச்சிருங்க. ஒரு சிம்ல வச்சுட்டு ஓபன் பண்ணி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் அதுல சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஸ்டீம்ல வைங்க. அதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு மாங்காய் வெட்டி போட்டு அப்படியே சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். மீனான செம்ம சூப்பரா வரும்னா ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மண்சட்டில செய்யுங்க. வேற எந்த ரெசிபியும் தேவையில்ல, எந்த டிப்ஸும் தேவையில்ல. நீங்க எப்படி வச்சாலும் செம்ம சூப்பரா வரும். சூடான சோத்துல நல்ல காரசாரமான ஃப்ரெஷ்ஷான மீன் சேர்த்து நல்லா வீட்லயே அரைச்ச மசாலா சேர்த்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடும் போது சும்மா அப்படி இருக்கும்.